வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டி கேரள மாநிலம் கோட்டயத்தில் புனரமைக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக சென்னை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், திருவாரூர், வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, ராஜ்யசபை தலைவர் மீது கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வந்த நிலையில் விமான நிலையத்தில் இருந்து 15 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, விஜயகரிசல்குளம் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வில் கண்ணாடி மணி மற்றும் சுடுமண் பதக்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அணையின் முழு கொள்ளளவான 35 அடியில் 34.5 அடி எட்டி அபாயகரமான சூழல் நிலவி வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் ஏரியில் 80% நீர் நிரம்பியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் காய்கறி கழிவுகளுடன் கோயம்பேடு சந்தை சேரும் சகதியமாக காணப்படுவதால் வியாபாரிகள் மற்றும் காய்கறி வாங்கச் சென்ற பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் கலிகாட் கிராமத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவன் 150 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த நிலையில் சுமார் 57 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுவன் மீட்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மேயாடி ஆட்சியில் அரசு வங்கிகள் வளர்ச்சி பற்றி லோக்சபாவில் பேசிய எதிர்க்கட்சியின் தலைவர் ராகுலுக்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அடிப்படை ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை ராகுல் முன்வைத்துள்ளதாகவும், பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில்தான் பொதுத்துறை வங்கிகளின் வளர்ச்சியில் திருப்புமுனை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ரயில்வே சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது ரயில்வே துறை தனியார் மயம் ஆகாது என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதியளித்தார். இது தொடர்பாக தவறான கருத்துக்களை பரப்புவோரிடம் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று நான் முழு மனதுடன் வேண்டுகோள் விடுக்கிறேன் என தெரிவித்தார். சிரியாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக அசாதாரண சூழல் நிலவும் நிலையில் அப்பகுதிகளில் இருந்து 75 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மஸ்கட்டில் நடந்து வரும் 9வது பெண்கள் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி நேற்று தனது 3வது லீக்கில் 1-2 என்ற கோல் கணக்கில் சீனாவிடம் தோல்வியை தழுவியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் காபூலில் உள்ள அகதிகள் விவகாரத்துறை அமைச்சக அலுவலகத்தில் அமைச்சர் கலில் ஹக்னி வழக்கமான பணிகளை செய்து கொண்டிருந்தபோது அலுவலகத்திற்கு வந்த நபர் தன் உடம்பில் மறைத்துக் கொண்டு வந்த வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்ததில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தென்கொரியாவில் அவசர நிலையை அறிவிக்க தூண்டுதலாக இருந்ததாகவும் அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தியதற்காகவும் ராணுவ மந்திரி கிம் யாங் ஹியூன் கைது செய்யப்பட்டு சியோவில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட அவர் சிறையில் உள்ள கழிவறையில் தனது ஆடையை கிழித்து தற்கொலைக்கு முயற்சித்த அவரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சூடானில் துணை ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்களை குறிவைத்து ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதில் 127 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மெட்டா நிறுவனத்தின் கீழ் இயங்கி வரும் வாட்ஸ்அப், பேஸ்புக் சேவைகள் முடங்கியதால் பயனாளர்கள் அவதியடைந்துள்ளனர். சீனாவில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய கோள வடிவிலான போலீஸ் ரோபோ தெருக்களில் ரோந்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் எக்ஸ் சமூக வலைதளம் ஆகியவற்றின் உரிமையாளரான ஏலான் மஸ்கின் சொத்து மதிப்பு $400 பில்லியன் தாண்டிய முதல் நபர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார்.
காசாவின் வடக்கில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த வீட்டில் நேற்றிரவு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 33 பேர் உயிரிழந்ததாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.